அன்பான ஆன்மீக நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழ் கடவுளாம் முத்தமிழ் முருகன் அசுரர்களை அழித்து தர்மத்தை நிலைநாட்ட அவதரித்த உன்னதமான திருநாளே வைகாசி விசாக பெருவிழா ஆகும். வைகாசி மாதத்தில் வரும் பௌர்ணமியும் விசாக நட்சத்திரமும் இணையும் நன்னாள் நம் வினைகள் யாவற்றையும் தீர்க்கும் வல்லமை கொண்டது. இந்த ஆண்டு, அதாவது 2026ஆம் ஆண்டில் வைகாசி விசாகம் எப்போது வருகிறது? முருகப்பெருமானின் அருள் பெற நாம் எத்தனை நாட்கள் விரதம் இருக்க வேண்டும்? 21 நாட்கள், 11 நாட்கள், 6 நாட்கள் மற்றும் ஒரு நாள் விரதங்கள் எந்தெந்த தேதிகளில் தொடங்குகின்றன என்பதை பற்றிய முழுமையான விவரங்களை இந்த வீடியோவில் நாம் மிக தெளிவாக காணவிருக்கிறோம். வீடியோவை முழுமையாக கேட்டு முருகனின் பேரருளை பெறுங்கள். ஏன் வைகாசி விசாகம் இவ்வளவு சிறப்பு வாய்ந்தது? சிவபெருமானின் நெற்றி கண்ணிலிருந்து புறப்பட்ட 6 ஜோதி பொறிகள் சரவண பொய்கையில் 6 குழந்தைகளாக உருப்பெற்றன. கார்த்திகை பெண்கள் அந்த 6 குழந்தைகளையும் வளர்க்க அன்னை பராசக்தி தன் கைகளால் அந்த 6 குழந்தைகளையும் அணைத்த போது அவையாவும் ஓருருவாக மாறி 6 முகங்களோடும் 12 கரங்களோடும் ஞான குழந்தையாக கந்தனாக காட்சியளித்தது இந்த விசாக நட்சத்திரத்தில் தான். விசாக நட்சத்திரம் என்பது ஜோதிட ரீதியாகவும் குரு பகவானின் ஆதிக்கம் பெற்றது. ஞானத்தையும் அறிவையும் நல்வாழ்வையும் அள்ளித்தரும் நட்சத்திரம் இது. இந்த நாளில் முருகப்பெருமானை மனமுருகி வழிபடுபவர்களுக்கு வாழ்வில் உள்ள அறியாமை என்னும் இருள் நீங்கி ஞான ஒளி பிறக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. வைகாசி விசாக விரதம் என்பது நம் உடலையும் உள்ளத்தையும் தூய்மைப்படுத்தி இறைவனுடன் நம்மை இணைக்கும் ஒரு உன்னத பயிற்சி. இதில் அவரவர் உடல்நிலைக்கும் சூழலுக்கும் ஏற்ப விரத நாட்களை தேர்ந்தெடுக்கலாம். முதலாவதாக 21 நாட்கள் விரதம். முழுமையான பக்தி யோகத்தில் திளைக்க விரும்புபவர்கள் 21 நாட்கள் விரதத்தை மேற்கொள்வார்கள். இந்த ஆண்டு இந்த நீண்ட கால விரதம் மே மாதம் 9ஆம் தேதி சனிக்கிழமை அன்று தொடங்குகிறது. அன்றைய தினம் அதிகாலையில் நீராடி முருகப்பெருமான் திருவுருவப் படத்தின் முன்னால் விளக்கேற்றி காப்பு கட்டி விரதத்தை தொடங்க வேண்டும். இரண்டாவதாக 11 நாட்கள் விரதம். 21 நாட்கள் விரதம் இருக்க இயலாதவர்கள் 11 நாட்கள் விரத முறையை தேர்ந்தெடுக்கலாம். இந்த விரதமானது மே மாதம் 19ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்று தொடங்குகிறது. செவ்வாய்க்கிழமை என்பது முருகனுக்குரிய உகந்த நாள் என்பதால் அன்றைய தினம் இந்த விரதத்தை தொடங்குவது அநேக நன்மைகளை தரும். மூன்றாவதாக 6 நாட்கள் விரதம் மிகவும் விசேஷமானது. கந்த சஷ்டி விரதம் போலவே வைகாசி விசாகத்திற்கும் 6 நாட்கள் விரதம் இருப்பது மிகவும் புகழ் பெற்றது. இந்த 6 நாட்களும் முருகனின் 6 படைவீடுகளை மனதில் நினைத்து வழிபட வேண்டும். இந்த விரதம் மே மாதம் 24ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று தொடங்குகிறது. ஞாயிறு அன்று தொடங்கி விசாக நாள் வரை இந்த விரதம் நீடிக்கும். நான்காவதாக ஒரு நாள் விரதம். பணிச்சுமை மற்றும் உடல்நல குறைபாடு உள்ளவர்கள் விசாகத்திற்கு முதல் நாள் மட்டுமாவது விரதம் இருக்க வேண்டும். இந்த ஒரு நாள் விரதமானது மே மாதம் 29ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று தொடங்குகிறது. வெள்ளிக்கிழமை சுக்கிர வாரத்தில் அன்னை பராசக்தியையும் முருகனையும் நினைத்து இந்த விரதத்தை மேற்கொள்ளலாம். இப்படியாக நாம் அனைவரும் ஆவலோடு எதிர்பார்க்கும் விரதத்தின் உச்சக்கட்ட நாளான வைகாசி விசாக திருநாள் மே மாதம் 30ஆம் தேதி சனிக்கிழமை அன்று மிக சிறப்பாக அமைகிறது. அன்றைய தினம் விசாக நட்சத்திரமும் பௌர்ணமி திதியும் ஒன்றாக இணைந்து வருவதால் இது வழிபாட்டிற்கு மிக மிக உகந்த நாளாக கருதப்படுகிறது. அன்றைய தினம் செய்ய வேண்டிய வழிபாடுகள்: அதிகாலை 4:30 மணி முதல் 6 மணிக்குள் எழுந்து நீராட வேண்டும். வாசலில் கோலமிட்டு பூக்களால் வீட்டை அலங்கரிக்க வேண்டும். பூஜை அறையில் முருகப்பெருமானுக்கு உகந்த செவ்வரளி பூக்கள் அல்லது முல்லைப்பூக்களை சூட்ட வேண்டும். சர்க்கரை பொங்கல், தினைமாவு அல்லது 6 கனிகளை, பழங்களை நெய்வேத்தியமாக படைக்கலாம். அன்று நாள் முழுவதும் முருகனின் திருநாமங்களான ஓம் சரவணபவ, முருகா, கந்தா, கடம்பா போன்ற மந்திரங்களை உச்சரித்துக் கொண்டே இருக்க வேண்டும். வசதி உள்ளவர்கள் அருகில் உள்ள முருகப்பெருமான் ஆலயத்திற்கு சென்று அங்கு நடைபெறும் சிறப்பு அபிஷேக ஆராதனைகளில் கலந்து கொண்டு
முருகனின் தரிசனம் பெற வேண்டும். விரத பலன்கள். வைகாசி விசாக நாளில் தூய்மையான பக்தியோடு விரதம் இருப்பவர்களுக்கு கிடைக்கும் பலன்கள் அளவிடற்கரியவை. நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு அழகிய அறிவான குழந்தை செல்வம் கிட்டும். குடும்பத்தில் உள்ள வறுமையும் கடன் தொல்லைகளும் நீங்கி செல்வம் பெருகும். தீராத நோய்களால் அவதிப்படுபவர்கள் முருகனின் வேல் நினைத்து வழிபட நோய்கள் தீர்ந்து ஆயுள் கூடும். மாணவர்களுக்கு கல்வியில் சிறந்த ஞானமும் நினைவாற்றலும் உண்டாகும். எனவே வரும் மே மாதம் 30ஆம் தேதி வரவிருக்கும் வைகாசி விசாக நன்னாளில் உங்களால் என்ற நாட்களை தேர்ந்தெடுத்து முறைப்படி விரதமிருந்து குமரனின் பேரருளை பெறுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் உங்கள் உற்றார் உறவினர்களுக்கும் இதை பகிர்ந்து கொள்ளுங்கள். மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு நமது பக்கத்தை தொடர்ந்து ஆதரவு தாருங்கள். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வீரவேல் முருகனுக்கு அரோகரா. நன்றி, வணக்கம்.